இப்ப அண்ணனுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அண்ணன் நிறைய ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நிறைய கடைகள் இருக்குதானே. இப்ப சொல்ல போனா இந்த வீடியோ பாக்குறவங்க கூட கடை வச்சிருக்கலாம். இப்ப அண்ணன்ட்ட வாங்குங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப அண்ணன் சொன்னீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்தது அண்ணனை போல இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யணும்னு சொன்னாரு. பாருங்க, அப்படி மனசு வராது தானே. அதுதானே நீங்க சொன்னீங்க இந்த வீடியோல. நான் அதுதான் சொன்னேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்க. நான் என்ற அட்டேசில முடிச்சா சொல்லுவா. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது இந்த கிருஷ்ணா டேஸ்ட் சொல்லி இந்த அண்ணன் மூலமா தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சது. இவங்க இல்லைன்னு சொன்னா இது செய்யறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல உங்களுக்கு என்ன பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ நான் கல்முனை, அம்பாறை மாவட்டம் கல்முனையில் இருக்கிறேன். நான் அம்மங்கூர் ரோட்டில் இருக்கிறேன். அது பேர் கிருஷ்ணா. இந்த நீங்கள் சரியாக இந்த அம்மங்கூர் ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னேன். இந்த பொருள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த டெலிஃபோன் நம்பரில் இதில் இருக்குது. உங்களுக்கு தேவையான சாமான் நீங்கள் ஆர்டர் கேட்டாலும் சரி தான் தருவேன். அடுத்த வெளிநாட்டு அனுப்புறதுக்கு கேட்டாலும் தருவேன். கடைகளுக்கு போட போகிறேன் கேட்டாலும் நான் செஞ்சு தரத்துக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் சொல்லி விடுங்களேன். இந்த தொலைபேசி இலக்கம் டேலக் இலக்கம் இருக்குது 077 200 20 42. மற்ற ஏர்டெல் நம்பர் இருக்குது 075 28 48 950. இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நீங்க இந்த லேசா பெற்றுக்கொள்ளலாம். நீங்க பாக்குறீங்க தான், இந்த பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயமா ஆதரவு செய்வாங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. சரி, ஓகே அண்ணன். அதான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அதான் நான் சொல்றேன். கண் கலங்கிட்டாரு பாத்தீங்களா அம்மாண்டதுக்கு பிறகு. சரியானே சந்தோஷம் பண்ண. அதுதான் இந்த வீடியோ நம்ம முடிப்போமா? ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல, நிச்சயமா நான் இப்ப பெரிய ஒரு உதவி நீங்க இப்படி இது செஞ்சு தந்தது என்ன பெரிய ஒரு உங்களுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இல்ல மத்த ஆக்களுக்கு என்ன விட கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அடுத்து ஓகே, அம்மா இல்லைன்னு சொன்னா நான் இல்லை. ஓகே, எப்படி 10 மாசம் என்ன கருவறையில் வச்சிருந்தாங்களோ இது இப்பயும் அதே கருவறையில் இல்லதான் இன்னும் வச்சு பார்த்து கொண்டுட்டு. அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே, தேங்க்ஸ். இப்ப அம்மா நீங்க வாரீங்களா? வாங்கல, காட்டுவோம். அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாங்கல என்னோட சொன்னா நாங்க பாக்குறோம். அண்ணனை நீங்க உண்மையிலேயே ஒரு பண்ண சொன்னாரு 10 மாசம் சுமந்து பெத்தமா இப்பயே நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்களேன், அண்ணனை பத்தி சொல்லுங்களேன். சரியான பாசம் தான் அவரோட. நமக்கு பாசம் தான், நெடுக பாசம் தான். இப்ப கண் போன வர அதை பார்க்க மேல் மிச்சமான பாசம். நான் இல்லாட்டி அவர் இல்லம்மா. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்ப நான் அம்பாறை மாவட்டம் கல்முனைக்கு தான் வந்திருக்கிறேன். இப்ப யாரை பார்க்க வந்திருக்கோம்னா தெரியும், நம்ம சேனல்ல அறிமுகமாகின ஒரு அண்ணன் தான், கிறிஸ்டான் சொல்லலாம். கிறிஸ்டான் என்ன ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நாங்க எதுக்காக உதவி செய்தோமோ நீங்க அதை செய்து முடிச்சிருக்கிறீங்க ஒரு குறுகிய காலத்துல. நான் இப்ப காசு கொடுத்தது போன மாதிரி அண்ணன்ட்ட உடனே ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாரு. இப்ப நாங்க கல்முனைக்கு பக்கத்துல ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ ஒன்று வந்தது. நாங்க கிளாஸ் எல்லாம் போட்டு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தீங்க. இந்த நீங்க பார்க்கலாம் அண்ணன் எதுக்காக உதவி வாங்கினாரு. நீங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்ததை இப்ப திருப்பி ஆரம்பிக்க போறீங்க தானே, அதுக்காக வீடியோல உதவி கேட்டாரு. இப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப பார்க்கும் போது சந்தோஷமா இருக்கும். இப்ப வீடியோ மூலமா இப்ப நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இப்ப நாங்க எதற்காக செயற்படுறோம், வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடக்கணும். இப்ப எங்க மூலமா விலங்கல்ல நான் உதவியும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுக்காக தானே இப்ப நாங்க செய்த உதவி மூலமா உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒன்று நடந்துருக்கு. இனிமேல் உங்களோட முயற்சி தானே எல்லாம். நிச்சயமா இது இந்த உதவி நீங்க செஞ்சு வந்ததுக்கு இந்த பெரிய ஒரு உதவி. ஆனா இவ்வளவு சீக்கிரமா நான் இதை தூங்க எதிர்பார்க்கல. சந்தோஷம். அதான் இப்ப நானும் சொன்னேன், குறுகிய காலத்துல நீங்க ஆரம்பிச்சுதீங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், பாருங்க அண்ணன் பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாருன்னு சொல்லலாம். சின்ன சின்ன அப்ப முறுக்கு எல்லாமே இருக்கு. இதுக்குள்ளே இருக்கா எல்லாத்துக்குள்ளயும் சீவல் நிறைய. இப்ப நாங்க 1 லட்சம் ரூபாய் தான் நாங்க என்னென்ன இந்த தொழில் செய்யறதுக்காக அண்ணனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டு போனேன். இப்ப அதை வச்சு இப்ப நீங்க செய்திருக்கிறீங்க. நீங்களே செய்தது அதெல்லாம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தது இருக்குது, நாங்க செஞ்சது இருக்குது. அப்படியா? அந்த பாருங்களேன், கிருஷ்ணா டேஸ்ட் பாருங்க. அண்ணன் கம்பெனி நேம் சொல்லலாம். நேரத்தோடைய இது பேர்ல தான் நான் செஞ்சு கொண்டிருந்தேன். இது சுருளி முறுக்குன்னு போட்டுருக்கு. இதுல பாருங்க அண்ணன் நேம் போட்டுருக்கு, கிருஷ்ணா டேஸ்ட். இப்பதான் நான் இதெல்லாம் செய்தேன். இதுக்கு முதல் செய்து வச்சுதான் இந்த நேம்
இந்த நேம் ஐடியா இல்ல நேம் இது வந்து நான் முதல் செஞ்ச கம்பெனி அந்த பேர் நேம் இந்த நேம்ல தான் செஞ்சு கொண்டிருக்கேன். இந்த நேம்ல தானா? இந்த நேம்ல செஞ்சு கொண்டிருக்கேன். அப்ப சந்தோஷம் அண்ணன் பாத்தீங்க தானே, இப்ப அண்ணன் ஒரு முதலாளி ஆயிருக்கிறீங்க. நிச்சயமா. அதான் இப்ப அவர் லொஸ்ட் ஆயிடுது ஏற்கனவே செய்யறது பொருளாதார பிரச்சனை, பொருளாதார ஒரு நிலையால இப்ப கொரோனா டைம் எல்லாம் வந்தது. நீங்க சொன்னீங்க ஏற்கனவே வீடியோவில், அது அந்த பெட்ரோல் இப்ப ஆட்டோக்கு என்ன அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாம் கூடினதால அப்படியே லொஸ்ட் ஆகி மூடினமா போயிட்டு, இப்ப நீங்க சொன்னீங்க தானே அண்ணன், இப்ப சிலது நீங்க செய்த, நீங்க சிலது ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க அநேகமானது நீங்க செய்ததா ஆர்டர் பண்ணி? இதுல வந்து சீவல், இது ஒன்று வந்து சீவல் நாங்க இது வந்து முழுமையா வந்து நாங்க தான் எல்லாம் இது வந்து செய்யறதுக்கு இருந்த நாங்க. அம்மா என்ன கண்டா இந்த உதவி எல்லாம் வந்து அம்மா தான். அம்மாக்கு ஒரு சின்ன ஒரு கையில ஒரு ப்ராப்ளத்தால வந்து இப்ப நான் ஆர்டர் பண்ணி இவ்வளவு எடுத்து தான் இப்ப வந்து செஞ்சு கொண்டிருக்கேன். மற்றபடி இப்ப எல்லாத்தையும் வந்து இப்ப நான் இது எல்லாம் வந்து இப்ப நாங்க தான் இப்ப திருப்பி வந்து எங்கள்கிட்ட செய்ய, இப்ப உங்களோட கையால நீங்க செய்ய போறீங்க. அடுத்து இப்ப என்ன வித்தியாசம் என்ன? இப்ப லாபங்கள் இதன் மூலமா நிறைய வரும். அப்ப நீங்க ஒருவங்கிட்ட வாங்கி நீங்க விற்க போறீங்க. இப்ப நீங்க செய்து விற்கிற மாதிரி இல்ல தானே? செய்து விற்கிற எல்லா இடத்த வந்து இதுலயும் வந்து எங்களுக்கு லாபம் வந்து கிடைக்குது. அடுத்த வந்து எங்களுக்கு பெக் பண்றதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஒன்று வேலை செய்யுது. அவங்களுக்கு நான் சம்பளம் கொடுத்து தான் வேலை செய்யறேன். என்னோட வேலை செய்யறாங்க. அவங்கள வந்து ஒரு தொழில் வாய்ப்பா போய்த்தது அது வெண்ட மூலமா வந்து அதுவும் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்து வந்து இப்ப நாங்களே செஞ்சோம்னு சொன்னா இதுல இப்ப எங்களுக்கு குறைஞ்ச வந்து ஒரு பக்கெட்ல உங்களுக்கு 20 ரூபா லாபம் வருதுன்னு சொன்னா இப்ப நாங்க செஞ்ச முடியும் ஒரு 25 ரூபா லாபம் வரும். 25 ரூபாய் அப்படியே லாபம் வரும். ஒவ்வொரு தரத்தை பொறுத்திருக்கே ஒவ்வொரு லாபங்கள் வரதை பொறுத்து அப்படி இருக்குது. அடுத்து வந்து நான் இதுல செஞ்சிருக்கிறதுல வந்து இப்ப எல்லாத்துலயும் வந்து எனக்கு லாபம் இருக்குது. நட்டமன்று நான் சொல்றேன், லாபங்கள் இருக்கு. இப்ப எடுத்து விற்றாலும் ஒரு லாபம் ஒன்று இருக்கு. எனக்குண்டபடியா இப்ப நான் ஒரு பார்வையிட்ட நான் தொழிற்சேரண்டபடி எனக்கு குறைச்சி தந்திருக்காங்க. இது அப்படி நீங்க பெக் பண்ண போறேன் பாருங்களா, எனக்கு அவங்களும் ஒரு உதவி தான் எனக்கு செய்யறாங்க. அவங்களும் எனக்கு உதவி உண்டு. இப்ப வளமையா ஆக்களுக்கு கொடுக்கறத விட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் மாதிரி அதுதானே. சந்தோஷம். இப்ப இதெல்லாம் பெக் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்ப எத்தனை பேர் வேலை செய்யறீங்க? இப்ப வந்து இவங்க பெக் பண்றாங்க இருக்கேன். நானும் என்ன சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்க கிளிக் பண்றேன். இல்ல நான் தான் வந்து அடுத்த அம்மா வந்து ஓமண்ணன் என்னன்னு சொன்னா, இப்ப உங்களோட வீடியோ பார்த்து கேட்டாங்க. இப்ப நீங்க ஒரு தொழிலுக்காக உதவி கேட்டீங்க தானே? அப்ப கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னு சொன்னா, இப்ப 2 கண்ணும் தெரியாம இருக்கு அண்ணனுக்கு, அது எப்படி அண்ணன் இந்த மிக்சர் செய்து விற்பாருன்னு கேட்டாங்க. மிக்சர் ஆகட்டும், இப்ப பாப்பீங்க இதை நிறைய இருக்கு, சீவலா இருக்கட்டும். இப்ப உண்மையிலேயே நீங்க ஒரு தனியால செய்ய முடியாது தானே, அதானே உண்மை. இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆட்கள் வச்சு நீங்க செய்யறீங்க. உங்களோட வீடியோ பார்த்து கேட்டுவாங்க, அதனாலதான் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த சாமான எல்லாம் நிறுத்துக்கிறது போறேன்னு சொன்னா ஒரு எனக்கு கட்டாயம் நான் செய்ய இல்லாத, நீங்க செய்ய முடியாது. ஒரு புள்ளொண்டு தான் வந்து சொந்தக்கார புள்ளொண்டு தான் செய்யறேன். அவங்க நிறுத்தி வந்து செய்யறது. மத்த இந்த ஹார்ட்ல எல்லாம் வந்து பெக் பண்ண ஸ்டெப்லர் பண்ணது எல்லாம் நான் தான். ஸ்டெப்லர் பண்ணதெல்லாம் நீங்க அந்த சின்ன சின்ன வேலைகள் இப்ப உங்களால என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறேன். அதெல்லாம் நான் செஞ்சு அம்மாவும் ஃபுல் சப்போர்ட்டா இருக்கு. அவங்களோட அம்மாவும் அதான் நம்மளோட அம்மா தான். இப்ப நாங்க வீடியோ எடுக்க வரும் போதெல்லாம் இப்ப அண்ணனை கூட்டிட்டு வரதுல இருந்து இந்த இடத்தை அரேஞ்ச் பண்ணதுல இருந்து அம்மா தான். இப்ப கூட 3 வீடியோ எடுத்திருக்கிறோம். 3 வீடியோலயே நம்ம பின்னுக்கு கமராக்கு பின்னுக்கு தான் நிற்பாங்க. மகனை பார்த்துட்டு தனியா விட மாட்டா போல. அதான் ஏன்னா இந்த அம்மான்றது அதுதான். ஏன்னா அப்ப அப்புறம் கிடைக்கிற கஷ்டம் கொடுத்து வச்சாலும் அதான் இப்ப ஒரு வரமுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே இப்ப நீங்க கஷ்டப்படக்குள்ள உங்களுக்கு இன்னொரு கையா இருக்கிறாவ, அதானே உண்மை. கண்ணாவும் கையாவும் இருக்கிறாங்க உங்களோட அம்மா. உங்களோட அப்பா இருந்துட்டாரா? இல்ல சொரியா இருக்கிறாரு, அவருக்கு வயசு போயிட்டா. சொரியா அப்பா நாங்க வந்ததுக்கு 3 தடவை வந்திருக்கேன். அப்பா நாங்க கண்டதே இல்ல. அணிக்க மாட்டார், வேலைக்கு போறதா? சின்ன சின்ன வேலையில அது அண்ணன் ரொம்பவே அந்த என்ன லக்கன அழுக வந்துடும் போல உங்களுக்கு. இப்ப பிள்ளைகளை பத்தி பேசினாலும் அழுகிறீங்க, டக்குன்னு அழுக வருது. அம்மாவை பத்தி பேசினாலும் அழுக வருது. மனைவியை பத்தி பேசினா அழுக வருவா. அதான் நம்ம எங்களுக்கு விளங்குது. இப்ப நீங்க அதை சொன்ன மாதிரி தான் அவங்க இந்த அண்ணனுக்கு கண் மாதிரி நீங்க இருக்கிறீங்க. இப்ப இதெல்லாம் வந்து அம்மாவும் இன்னொரு பொடியனும் தான் சரி தூக்கி வச்சாங்க. இப்ப நாங்க வந்து தெரிஞ்சு பாருங்களேன், நிறைய இருக்கு. இப்ப இதுல பெருமதியே எவ்வளவு? இதுக்குள்ள நீங்க நிறைய இருக்குத்தானே. இப்ப நான் கையில 1 லட்சம் ரூபாய் தந்தேன்.
அப்ப அதின் பெருமதி அதெல்லாம் இதெல்லாம் இல்ல இப்ப இது அதுல வந்து எந்த தந்த எனக்கு உதவி செஞ்சதுல வந்து பேலன்ஸ் என்ன இருக்குது வந்து அடுத்து வெண்ணோல மிச்சம் இன்னும் சாமான்கள் போட இருக்குதானே ரெண்டபடியா இது வந்து இப்ப ஒரு 5 ஐட்டம் தான் இதுல சாமான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து 10 ஐட்டம் சாமான் தான் போடுறதுக்கு 10 ஐட்டங்கள் இதுல 5 ஐட்டங்கள் தான் இருக்கு 5-6 ஐட்டம் இருக்குது இதுல சின்ன பிள்ளைகள சீவல் மிக்சர் இருக்குது உரப்பு மிக்சர் இருக்குது உரப்பில்லாத மிக்சர் இருக்குது சீவல் இருக்குது பகோடா இருக்குது இப்படி பருப்பு இருக்குது இப்படி 5-6 ஐட்டம் இருக்குது இதுல எல்லாம் வந்து மொத்தமா வந்து ஒரு 10 ஐட்டத்தை கிட்ட நான் போடுறதுக்கு இருக்கு என்ன மேல் மிச்சமா வந்து புதுசா ஐட்டங்கள் வந்தாலும் அதை செய்யறதுக்கு இருக்கு நான் அப்ப நீங்களே அடுத்த கட்டமா செய்ய போறீங்க இப்ப அம்மாவுக்கு ஒரு கை இல்லாததால கொஞ்சம் செய்ய முடியாம போயிட்டு இதை வந்து இப்ப பிரச்சனை பிஹெச்எம்ஆர் வந்துட்டாக்கான வந்து பாய்வாங்க இடத்த வந்து பார்ப்பாங்க சுகாதாரம் அதில் பார்ப்பாங்க சுத்தம் இதில் பார்ப்பாங்க என்ன எனக்கு வந்து நான் இந்த சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு நேரத்தில் சொன்ன வீடியோல எனக்கு இதான் இடம் நான் இது வந்து நான் தங்கச்சாக்கள வீட்டை வச்சு தான் செய்யறேன் நான் எனக்கு அந்த ரூம் உண்டு அங்க கட்டுப்பட்டு கொண்டிருக்கு அது என்ன முடியல அப்படி இருக்குது அது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நான் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளேயே செய்யலாம் நாங்களே செஞ்சு கொள்ளும் ஒரு முறையா செய்ய தானே வேணும் நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நீங்க ஒரு தொழில் செய்யறீங்கன்னு சொன்னா இப்ப என்ன உணவுப் பொருட்கள் கட்டாயமா ஒரு சுகாதாரமா செய்யணும் பிஹெச்ட அனுமதி பெற்று தானே நம்ம செய்யணும் ஒரு தொழில் ஒரு உணவு உற்பத்தி செய்து நம்ம விற்க போறோம்னா கட்டாயமா பிஹெச்ட அனுமதி வாங்கணும் வாங்கிருக்கீங்களா ஆமா கட்டாயம் வாங்கிருக்கேன் அந்த லைசன்ஸ் நம்பர்ல அதுல அடிச்சிருக்கீங்க பாருங்க லைசன்ஸ் எல்லாம் நான் புதுப்பிச்சு எடுத்தேன் அப்ப நீங்க ஒரு சுகாதாரபூர்வமா செஞ்சது சரிதானே இப்ப என்ன எல்லாம் வந்து நாங்க அந்த அரசாங்க இது படி வந்து சரியான முறைக்கு அவங்களோட லைசன்ஸ் எல்லாம் எடுத்து புதுப்பிச்சு அதுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் தேவைப்படுது புதுச்சது காசு அது எவ்வளவு அது வந்து குறையத்தான் வந்து இப்போ வந்து 3000 ரூபாய் தான் எடுத்தவங்க என்னன்னா கூட காசு எனக்கு ஆண்டபடியா அங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்றாங்க இப்ப அண்ணன் நிலைக்காக ஹெல்ப் பண்றாங்க சப்போர்ட் ஆன வளமை மற்றாக்களை விட உங்களை குறைச்சி தந்திருக்கிறாங்க இந்த உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு வந்து இது லைசன்ஸ் தரமாட்டேன்னு சொல்லித்தாங்க ஃபர்ஸ்ட் ஏன் எனக்கு கண்பார்வை இல்லதானே அப்ப நீங்க எப்படி செய்வீங்கன்ற ஒரு கதை வந்தது அந்த இடத்துல தான் அப்புறம் நான் அம்மா மூவ் பண்ணி வீட்டை வச்சு செய்ய போறேன் சொல்லித்தான் அப்புறம் எல்லா பேரும் ஒத்து பெரிய மேனேஜர் அவங்கள எடுத்து தான் அப்புறம் கொடுங்க அந்த படி எனக்கு சொல்லித்தான் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணித்தான் அப்புறம் தந்தவங்க அவங்க சொன்ன மாதிரி ஓகே நான் சுகாதாரமா வந்து சுத்தபத்தமா வந்து எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொண்டு வரேன் அதுதானே அது செய்தா காணும் தானே இப்ப என்னன்னு எல்லாம் வந்து 50 ரூபாய் பாக்கெட் தானா இதுல எல்லாம் வந்து 50 ரூபாய் பாக்கெட் இதுல வந்து நாங்க வந்து 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைச்சு கொடுப்போம் 5 ரூபாய் டிஸ்கவுண்ட் அடுத்த வந்து இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதுல வந்து இப்ப உங்களுக்கு இந்த பிக்சர்கள் இன்னும் ஐட்டங்கள் தேவைன்னு சொன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டா நான் வெளிநாட்டுக்கு அனுப்புறாக்களுக்கு அவங்களுக்கும் நான் தருவேன் வெளிநாட்டு அனுப்புறாக்களுக்கு தொலைபேசி இலக்கம் போட்டிருக்காங்க இதுல நீங்க பாக்கலாம் 075 200 2042 200 2042 டயலாக் நம்பர் ஏர்டெல் நம்பர் மாதிரி இருக்குது 075 22 48 950 உண்மையிலேயே ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்கலாமா எனக்கு இப்ப கடைகள் இப்ப நீங்க வச்சிருக்கீங்கன்னா பண்ணிட்டு ஆர்டர் பண்ணலாம் டெலிவரி எல்லாம் அப்படியான டெலிவரி வந்து இப்ப எனக்கு வந்து வாகனம் இல்லை எல்லாம் இப்ப அம்மா மூலமா தான் இதுக்குள்ள இருக்கிற கடை ஊருக்குள்ள இருக்கிற கடைக்கு நடந்து போடணும் நடந்து கொடுக்கணும் வாகனம் நீங்க நடந்து போறீங்க இல்ல நீ நம்ம உடனே நான் போத்தாங்கணும் 2 பேர் நடந்து போறீங்க இப்ப உங்களோட ஊர்ல கடைகளை கவர் பண்ணினாலே இப்ப தற்போதைய நிலைமை காணும் இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு 4-5 கடை இருக்குது வந்து அதுக்குள்ள போடும் போட்டோம்னு சொன்னா நீ வெளியால போறோம்னா நீ வாகனம் வேணும் நமக்கு அதுக்கு வசதி இல்ல பாப்போம் கடவுள் கை அப்ப யாருக்காவது தேவைன்னு சொன்னா இப்ப அவங்க அம்மா வந்து எடுக்கணும் இப்ப கல்முனை சொல்ல போனா இப்ப பாண்டிருப்புல இருந்து வரணும்னு சொன்னா அவங்க வரணும் டெலிவரி பண்ண முடியாது அவங்க வந்து எடுக்கணும் வேணா வீட்டை வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது நான் கொடுப்போம் ஆர்டர் பண்ணி சொன்னாரு முதல் செய்யக்குள்ள அப்படி வெளிநாட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் பிரான்ஸுக்கெல்லாம் போயிருக்கீங்க பிரான்ஸுக்கெல்லாம் போயிருக்கீங்க உங்களோட கையால செய்ததா வீட்டு அம்மாக்கள் அப்படியா பாத்தீங்க தானே ஒரு அண்ணன் ஒரு முயற்சியாளர் தானே முயற்சியாளருக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்ப எனக்கு 2 கண்ணுமே இல்ல ஒரு முயற்சியாளரா இருக்கிறாரு ஏன்னா ஒரு வாழ்வாதாரம் முன்னு செய்யறீங்க கட்டாயமா உங்களுக்கு ஆதரவு கிடைக்குமான இப்ப நான் வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமும் அதுதான் இதை பார்த்து கூட இப்ப ஒரு பொருளை வாங்கிட்டு கூட போகல அந்த உங்களோட உதவி செய்யறது சில பாப்பாங்க தானே வீடியோ பார்த்து அவங்க சும்மா சரளாட்டையும் ஒரு பொருளை வாங்கிட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு உதவி தானே உங்களுக்கு இப்ப நம்ம டவுன் வழியில பார்த்தோம்னு சொன்னா அந்த கட்புறம் இல்ல சந்தன குச்சி இருக்குதானே சந்தன குச்சி அதை 100 ரூபான்னு சொல்லுவாங்க ஆனா வந்து அதுக்குள்ள ஒரு 4-5 குச்சி தான் இருக்கும் அதோட பெருமதி 100 ரூபா இல்லதானே அது நம்மளுக்கு தெரியும் அதோட பெருமதி 100 ரூபாய் இல்லைன்னு ஆனா நம்ம வாங்குவோம் நான்
கண்டான்னு சொன்னா கட்டாயமா வாங்குறேன். நான் என்னன்னா ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு உதாரணம்னு சொல்றேன், நான் தவறா எடுக்க கூட. இப்ப அவங்க வந்து கையேந்திரதை விட இது நல்லது தானே. அவங்களுக்கு ஒரு குற்றுணர்ச்சி ஒரு மாதிரி இருக்காது. அந்த சந்தன குச்சி வாங்கினா அவங்களுக்கு பல மடங்கு லாபங்கள் இருக்கும். என்ன சொன்னா அதுக்கு வைக்கிற பெருமதி கொஞ்சம் தானே, 4-5 குச்சி இருக்கும், 100 ரூபா. அப்ப ஒரு கையேந்திரது ஒரு மாதிரி இருக்கும் தானே. அதுக்கு பதிலா வந்து அதை அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு நல்ல, நம்மளுக்கு நல்ல. இப்ப நம்மளும் கொடுக்கும் போதும் ஒருவங்களுக்கு ஒரு கையேந்தக்குள்ள கொடுக்கறதா நம்மளுக்கும் தோணாது, வாங்குறவங்களுக்கும் தோணாது. அதே மாதிரி தானே இப்ப அண்ணனுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அண்ணன் நிறைய ஆர்டர் கொடுக்கலாம். இப்ப நிறைய கடைகள் இருக்குதானே. இப்ப சொல்ல போனா இந்த வீடியோ பாக்குறவங்க கூட கடை வச்சிருக்கலாம். இப்ப அண்ணன்கிட்ட வாங்குங்க, அதுதான் நான் சொல்லுவேன். இப்ப அண்ணன் சொன்னீங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அடுத்தது அண்ணனை போல இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யணும்னு சொன்னாரு. பாருங்க, அப்படி மனசு வராது தானே. அதுதானே நீங்க சொன்னீங்க இந்த வீடியோல. நான் அதுதான் சொன்னேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்காங்க. முழுசா சொல்லுவா. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது வந்து இந்த கிருஷ்ணா டேஸ்ட் சொல்லி இந்த அண்ணன் மூலமா தான் எனக்கு இந்த உதவி கிடைச்சது. வந்து இவங்க இல்லைன்னு சொன்னா இது செய்யறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, முதல்ல உங்களுக்கு நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ வந்து நான் கல்முனை, அம்பாறை மாவட்டம் கல்முனையில் இருக்கிறேன். நான் வந்து அம்மங்கூர் ரோட்டில் இருக்கிறேன். அந்த பேர் கிருஷ்ணா. இந்த நீங்கள் சரியாக வந்து இந்த அம்மங்கூர் ரோட்டில் வந்தீங்கன்னு சொன்னேன். இந்த பொருள் எல்லாம் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். வந்து இந்த டெலிஃபோன் நம்பரில் இதில் இருக்குது. வந்து உங்களுக்கு தேவையான சாமான் வந்து நீங்கள் ஆர்டர் கேட்டாலும் சரி தான் தருவேன். அடுத்த வெளிநாட்டு அனுப்புறதுக்கு கேட்டாலும் தருவேன். கடைகளுக்கு போட போகிறேன் கேட்டாலும் வந்து நான் செஞ்சு தரதுக்கு ரெடியாக இருக்கிறேன். வந்து உங்களோட தொலைபேசி இலக்கத்தையும் சொல்லி விடுங்களேன். இந்த தொலைபேசி இலக்கம் வந்து டயலாக் இலக்கம் இருக்குது. வந்து 077-200-20-42. மற்ற ஏர்டெல் நம்பர் இருக்குது 075-28-48-950. இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து நீங்க இந்த லேசா வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க பாக்குறீங்க தானே, இந்த பொருட்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். கட்டாயமா ஆதரவு செய்வாங்க. நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. பக்கோடா எல்லாம் இருக்கா? பக்கோடா இருக்குது, சீவல் இருக்குது, முறுக்கு இருக்குது, பருப்பு இருக்குது. எல்லாம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டான சாமான்கள் கொஞ்சம் போடுவோம். வந்து இப்போ அது கொஞ்சம் டிலேயா இருக்குது. அது வந்தானே வந்து நான் அதெல்லாம் போடுவேன். அதான் அண்ணன் செய்யணும்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை விட மேலும் மேலும் வளரணும் அண்ணன். இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போட் அடிச்சு ஒரு கடவுண்டே நீங்க ஓபன் பண்ணணும். நிச்சயமா வந்து இந்த இடத்துல இப்படித்த வந்து இதுல வந்து இப்போ அப்படி பெருசா நடக்குமான்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். அப்படி ஒன்று நடந்து கொண்டிருக்கீங்க பேர்ல உங்களோட உதவி. அதான் இப்ப முயற்சி தானே, முயற்சி உங்களுக்கு முயற்சி இருக்கு. இப்ப நீங்க அந்த நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தானே, அதான் முயற்சி செய்யுங்க. அதான் உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணம் தானே அண்ணன். முடங்கி கிடக்காம இப்ப அண்ணனுக்கு வேற உதவிகளும் கிடைச்சு கொண்டிருக்கா இல்ல தானே? இல்ல உங்களோட மூலமா கிடைச்ச உதவிகள் தான் எனக்கு கிடைச்சு கொண்டிருக்கிறது. அதான் பாருங்களேன். இப்ப சொல்ல போனா இப்ப எனக்கு நான் சும்மா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க எதிர்பார்க்காம உதவி வீடியோல நீங்க கேட்டது அதுதானே. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, நான் தொழில் செய்ய போறேன். இப்ப நீங்க அப்படிலாம் கேட்கல, எனக்கு மாசம் மாசம் காசு அனுப்புங்கன்றா நீங்க கேட்கல தானே. தொழில் செய்யறதுக்காக தான் நான் சொந்த கால நீக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு முதலா ஒரு உதவி தேவை. அதை மட்டும் நீங்க செய்தீங்கன்னா காணும் என்றுதான் நீங்க சொன்னீங்க. ரொம்பவே சந்தோஷமான. பாருங்களேன், இப்ப நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்தீங்க. நிறைய பேர் உங்களை பத்தி நல்ல விதமான சொன்னாங்க தானே. நீங்க அந்த விஷயத்த நீங்க சொன்னீங்க தானே, எனக்கு தொழிலுக்காக உதவி செய்யுங்க. அப்ப நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. இப்ப அண்ணன் எப்படி செய்வாரு பாருங்களா. அப்ப எவ்வளவு மனதைரியம் இருக்கு. அதோட சேர்த்து இந்த விஷயத்த சொன்னீங்க, இந்த பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்யணும்னா அவங்கள பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் என்னால முடிஞ்ச உதவி செய்யணும்னு சொன்னீங்க. நிச்சயமா இப்ப எனக்கு அந்த நினைப்பு இருந்து கொண்டாரு. என்னால இதுல வார வருமானத்துல இந்த பிள்ளைகளையும் பார்த்துட்டு என்னைய மாதிரி வருமப்பட்டாக்களுக்கு இதுல வர சின்ன ஒரு ஹெல்ப் நான் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. கடவுள்ற புண்ணியத்துல செய்வேன் தோணுது. மன்னன் கட்டாயமா நடக்கும் மன்னன். சரிதானே. இப்ப நான் வந்து உதவி செய்த நான் தானே, அதுக்கு முதலும் இப்ப எப்படி அண்ணன் என்ன மாற்றம் நீங்களே சொல்லுங்களேன். எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்ல நான் எனக்கு மொத்தமா எவ்வளவு கிடைச்சிருக்கேன் மூலமா உங்களுக்கு 1,30,000 காசு எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் அந்த சசியன் சொல்லி அவர் எனக்கு இந்த ஹெல்ப் பண்றதுக்கு முதல் உதவி செஞ்ச 30,000 காசு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் அந்த அண்ணனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து நீங்க உங்கள் மூலமா தான் கிடைச்சது. ஒரு ஆள் வந்து மலேசியா இருந்த ஒரு அண்ணாவும், ஒரு ஆள் வந்து லண்டன்ல ஒரு அண்ணன், லண்டன்ல இருந்த ஒரு அண்ணாவும், லண்டன்ல இருந்து பிரபாகரன் அண்ணன் 35,000 ரூபா, பரமண்ணன் 65,000 ரூபா தந்தவன். 1,00,000 ரூபா தந்தவன். 1,30,000 மொத்த காசு தான் தானே. இப்ப அதான் நான் என்ன மாற்றம் என்று நான் கேட்கிறேன். மாற்றம் என்று சொன்னா நான் பெரிய ஒரு மாற்றம், எனக்கு இதே பெரிய மாற்றம் தான். நான் இப்ப சும்மா இருந்ததுக்கு வந்து நான் இப்படி ஒரு ஹெல்ப் எனக்கு கிடைச்சதே பெரிய ஒரு மாற்றம். ஆனா அது எப்படி சொல்றேன்னு சொன்னா ஓகே
நான் ஒரு முன்னுக்கு வாரத்துக்கு எனக்கு இப்படியான ஒரு ஹெல்ப் கிடைக்கும் எதிர்பார்க்கல. நான் கிடைச்சிருக்கு. இதே எனக்கு பெரிய ஒரு மாற்றம் தான். நான் இதை சாதிச்சு காட்டணும்னு இப்ப ஆசைப்பட்டு கொண்டேன். ஓ அதுதான் இப்ப நாங்க ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். ஆமா இந்த அண்ணன் நீங்க இல்லைன்னு சொன்னா இப்படி ஒரு கம்பெனி இல்லைண்டு கிருஷ்ணா டேஸ்ட்ன்ற இல்லைண்டு நான் சொல்லிக்கிறேன். அடுத்து அந்த வெளிநாட்டுல உதவி செஞ்ச அந்த அண்ணமாருக்கு கோடி கோடி. ஓ அவங்களுக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து பேசுறதுக்கு காரணம் கூட அவங்க தானே. அவங்க நம்ம மறக்க கூட ரொம்பவே நன்றி. சரியா அண்ணன், உண்மையிலேயே உங்களுக்கு உண்மையிலேயே பாராட்டு கையை தாங்க. அதுதானே அண்ணன். இப்ப இன்றைக்கு இந்த வீடியோ எடுப்ப உண்மையிலேயே தெரியல. பக்கத்துல ஒரு வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப்ல அந்த வீடியோ வந்தது. அவ அண்ணனை போய் பார்த்துட்டு தெரியப்படுத்துவோமே. உண்மையிலே தெரியப்படுத்த வேண்டிய விஷயம் தானே அண்ணன். குறுகிய காலத்துல இப்பதான் காசை கொடுத்தது போனமா இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணி பாக்கெட் எல்லாம் பண்ணி ஒரு நல்ல முறையில செய்யறீங்க. வாழ்த்துக்கள் அண்ணன். ஓ அதான் வாழ்த்துக்கள். நீங்க எங்கேயோ போகணும், அதான் எங்களோட ஆசை. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் வாழ்த்தணும் அண்ணனுக்கு. அண்ணனோட நிலைமை விளங்குது தானே. கட்டாயமா வாழ்த்துங்க. அண்ணனோட பிசினஸ் மேலும் மேலும் போகணும்னு அவங்களோட அம்மா சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இப்ப எனக்கு என்னோட குடும்பம் என்னோட அப்பா சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி தானே. என்ன தனியா செய்யப்படையில தானே. இப்ப நம்ம ஒன்று செய்யறோம்னு சொன்னா ஆதரவு கட்டாயமா தேவைப்படும். நம்ம குடும்பத்தின் மூலமா ஆதரவு அது இருந்தா நம்மளுக்கு ஒரு பலமா இருக்கும். என்னோட லைஃப்ல நடக்குது அது ஒரு இப்படி நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இப்ப சொல்ல போனா இப்ப நான் இந்த இடத்துல கல்முனையில நிக்கிறேன். இல்ல சந்தி வெளியில ஒரு டொய்லெட் கட்டிப்படுதுன்னு சொன்னா அது எங்களோட அப்பாவால தானே. உண்மையில அவரு அதை பொறுப்படுத்த செய்யற மாதிரி தான். அது எனக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி தானே. அவ எனக்கு டைம் இல்லை. இப்ப நாங்க வீடியோ எடுக்கணும் அப்படியான வேலை திட்டங்களும் செய்யறோம்னு சொன்னா டைம் போதாம இருக்குன்னு தானே. அவ ஒரு பெரிய ஒரு ஆதரவு. அவருக்கு டைம் கிடைக்கிற நேரத்துல அதை பொறுப்படுத்தி செய்து சரியான முறையில செய்யறாரு. அதுக்கு பாராட்டணும். ஓ அதுக்கு பாராட்டணும் தானே. சரி ஓகே அண்ணன். அதான் அம்மாவுக்கு ரொம்பவே நன்றி. அதான் நான் சொல்றேன். கண் கலங்கிட்டாரு பாத்தீங்களா அம்மாண்டதுக்கு பிறகு. சரியானே சந்தோஷம் பண்ண. அதுதான் இந்த வீடியோ நம்ம முடிப்போமா? ஏதாவது சொல்ல போறீங்களா? இல்ல நிச்சயமா நான் இப்ப பெரிய ஒரு உதவி நீங்க இப்படி இது செஞ்சு தந்ததுக்கு நான் பெரிய ஒரு உங்களுக்கு நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். இல்ல மத்த ஆக்களுக்கு என்ன விட கஷ்டப்பட்ட ஆக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அடுத்து ஓகே அம்மா இல்லைன்னு சொன்னா நான் இல்லை. ஓகே எப்படி 10 மாசம் என்ன கருவறையில வச்சிருந்தாங்களோ இதே இப்பயும் அதே கருவறையில் இல்லதான் இன்னும் வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அதான் மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே தேங்க்ஸ். இப்ப அம்மா நீங்க வாரீங்களா? வாங்கல காட்டுவோம். அந்த அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாங்கல என்னோட சொன்னா நாங்க பாக்குறோம். அண்ணனை நீங்க உண்மையிலேயே ஒரு பண்ண சொன்னாரு 10 மாசம் சுமந்து பெத்தமா இப்பயும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொல்லுங்களேன் அண்ணனை பார்த்து சொல்லுங்களேன். சரியான பாசம் தான் அவரோட. நமக்கு பாசம் தான்மா, நெடுக பாசம் தான். இப்ப கண் போன வரோம் அதை பார்க்க மேல் மிச்சமான பாசம். நான் இல்லாட்டி அவர் இல்லம்மா. நான் இங்கேயும் போனாலும் செஞ்சாலும் ஒரு அவருக்கு உதவி தண்ணி வெண்ணி கொடுக்கறதுக்கு நான் தான் வருவேன். அதனால நான் எந்நேரமா அவரோட அம்மா நிற்கிறேன். நித்திர படுக்கக்குள்ளேயும் என்ன வேண்டாலும் நான் தான் அவருக்கு ஓடி வரணும். என்ன வேண்டாலும் பார்க்கணும் எல்லாம் செய்யணும். இப்ப நீங்க சின்ன பிள்ளையில எப்படி பாத்தீங்களா? பிறந்து குழந்தை நீங்க அப்படிதான் இப்பயும் பார்க்கமா நான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு நான் அந்த உதவி செஞ்சு கொண்டு என்ன செய்யற அவரோட கஷ்டத்துக்காக நம்ம ஆக்கள் உதவி செய்யறாங்க. அதுக்கு நம்ம உதவியா இருக்கணும். நான் உதவி செய்யறேன் அவரோட சேர்ந்து. இப்ப அம்மாக்கு கையம் கொண்டு சொன்னீங்க. அந்த மொழி வழி கொண்டு விழுந்துவையா? அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு 65. 65 வயது. பாருங்களேன் எல்லா வேலையும் நீங்க செய்யற அந்த வேலை. இப்ப கை வலை கொண்டு விழுந்து இப்ப கை என்ன சொன்னீங்க? கைக்கு இப்ப ஒரு கிழமையால புதுசு தைலம் எல்லாம் தந்திருக்காங்கம்மா. அது கிழமையால வர சொல்லியாங்க. நோவு இருக்கை அப்படி பிரட்டி எல்லாம் இருக்குங்க. பிரட்டி எல்லாம் இருக்கு. இல்ல நாங்க கையால செஞ்சு நான் தான் எல்லாம் செய்யணும். பிள்ளைகள் போட்டாலும் எல்லாம் பிணையணும் வேலையணும் நான் தனிமா. அதான் நன்றி நன்றி சொல்லணும். என்னோட செஞ்ச உதவிக்கு நன்றி மக்கள். அதான் நான் ஒரு பாலமா இருந்து தம்பி கதைச்சு பேசி தம்பியால வந்த உதவி இதோட பெரிய நன்றி எங்களுக்கு செஞ்சது இந்த மகனுக்கு. அதானேம்மா சந்தோஷம் அம்மா. சரிதானே. நீங்களும் கவலைப்படாதீங்க. அண்ணன் வாழ்க்கையில இனிமேல் நல்லதுதான் நடக்கும். சரியான நீங்களும் அந்த பாருங்க அந்த கண்ணு வேர்த்துது. படத்துல சொல்ற மாதிரி தான் கண்ணு வேர்த்துன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா வேறுக்களை நான் அழுகிறாரு மேலே. சரி என்ன சந்தோஷம் அண்ணன். சரிதானே.
சந்தோஷம். ஓகே அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா, நீங்க செஞ்ச உதவிக்கு பெரிய கோடி. ஓ அதான் அண்ணன், வாழ்க்கையில முன்னேறுங்க. நிச்சயமா. ஓகே, 6 பேர் உங்களோட பேரை நான் கட்டாயம் காப்பாற்றி தெரியுது. இன்னும் இது மேலும் மேலும் இது வந்து இன்னும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். இப்போ கூட வந்து எனக்கிட்ட ஒரு புள்ள ஒன்று வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். அவைக்கு நான் எந்த கையால நான் சம்பளம் கொடுக்கணும் கூட எனக்கு அதே ஒரு கௌரவமா இருக்கு. உங்களோட மூலமா வந்து எனக்கு அதே பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் அண்ணன். சரி, சந்தோஷம். இந்த வீடியோ முடிப்போம். சரி அண்ணா. ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். ரொம்பவே சந்தோஷமா இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.